ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களுக்கு சற்று முன்பாக 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலம், பாவத்திலே விழுந்து கிடக்கிற மனுக்குலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் தன் பேரிலே சுமந்து ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அந்த பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் அவர் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அருளி செய்கிறார். அவராலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர முடியாது என்பதை இந்த வசனத்திலே தெளிவாக கூறுகிறார். அவ்வாறு கூறுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வாறு அவரை ஏற்றுக்கொண்ட தம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார். எத்தனை பெரிதான சிலாக்கியம்! நீங்களும் இந்த பெரிதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.